ईश्वरो गुरुरात्मेने मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ஆஷவித்யா அப்படிங்கிற பற்றி விளக்கமாக பார்த்தோம். சாமிஜி அவர்கள் நிறைய இடங்களில் சென்று அதனுடைய தெளிவான விளக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நமக்கு அற்புதமாக ஒரு வரையறை இப்படி இதை அணுக வேண்டும் என்கின்ற பாட முறைகளை ஏற்படுத்தி கற்றற கற்பவை கற்க என்று கற்க வேண்டியதை கற்பிக்கக்கூடிய முறையை கற்பிக்கப்படும் வித்தையை வெளிப்படுத்தி ஒரு முழுமையான பல்கலைக்கழகமாக உருவாக்கியது தான் இந்த ஆர்ஷ வித்யாபீடம். பல்கலைக்கழகம் கலைக்கழகம் மற்றதெல்லாம் பல்கலைக்கழகம். இது பல்கலைக்கழகம். அப்படி முழுமையாக இந்த வேதத்தினுடைய சாரத்தை அறிந்து நம்ம முன்னால் பார்த்தது போல அத்தியந்திக சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி என்பதுதான் ஒரு மனிதனுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளை நமக்கு தெளிவுபடுத்தி நாம் முழுமையான ஆனந்தமாக ஹார்மனி மாறாமல் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு பகவானால் கொடுக்கப்பட்டது தான் இந்த வேதங்கள். இந்த வேதங்களை முழுமையாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பெரியவர்கள் பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லக்கூடிய முழு முதல் 3 நூல்கள் என்று வெளிப்படுத்தியிருக்கார்.
வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். வேதாந்தம் என்றாலே அதுக்கு பிரமாணம். பிரமாணம்னா பிரமா அஸ்ய கரணக இது பிரமாணம். ஒன்றே அறிவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய கருவி, அதற்கு பெயர் பிரமாணம். எப்படி பார்ப்பதற்கு கண் என்பது பிரமாணமாக இருக்கிறதோ அதுபோல நம்ம பரபிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு பிரமாணமாக இருக்கக்கூடியது இந்த உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்றது 4 வேதங்களில் வேதத்தினுடைய அந்தமாக எசென்சியலாக விளங்கக்கூடிய பகுதிகளை உபனிஷத்துக்கள் என்று சொல்கிறோம், வேதாந்தம் என்று சொல்கிறோம். அப்படி இது நமக்கு ஸ்ருதி பிரமாணம். ஸ்ருதினா வேதம், வேதத்தினுடைய தாற்பயத்தை தான் நமக்கு வேதம் தான் பிரமாணமாக இருக்கிறது. அதனால ஸ்ருதி பிரமாணமாக உபனிஷத்துக்களையும், அடுத்தது ஸ்மிருதி பிரமாணம். ஸ்மிருதி அப்படின்னா வேதாந்தத்தினுடைய தாற்பயங்கள் மாறாமல் நம்முடைய ரிஷிமார்களும் நம்முடைய பெரியவர்களும் நமக்கு எடுத்து சொன்ன விதங்கள். உதாரணமாக பகவத்கீதை போன்றதெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறோம், ஸ்மிருதி பிரமாணம் என்று சொல்கிறோம். அப்படி ஒன்று ஸ்ருதி பிரமாணம், இன்னொன்று ஸ்மிருதி பிரமாணம். அடுத்தது தர்க்க பிரமாணம் அல்லது நியாய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் என்பது ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நூக்கற்கான முழுமையாக இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெரிய அனலைசிங் டெக்ஸ்ட் தான் பிரம்மசூத்திரம். அப்படி இந்த வேதாந்தத்துக்கு வேதத்தினுடைய தாற்பயத்தை அறிவதற்கு நமக்கு இந்த பிரஸ்தானத்ரயம் என்பதுதான் முதல் 3 நூல்களாக இருக்கிறது. இதை படித்தா ஸ்ரீனா வாட் இஸ் வாட்டுங்கிறது தெரியும். சரி, அப்போ நேரடியாக அதை படிக்கலாமே, அப்புறம் ஏன் இது வேறு பாடங்கள் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரஸ்தானத்திரயத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும். எப்படி 6ஆம் வகுப்பு முடிச்சோடனே 5ஆம் வகுப்பு முடிச்சோடனே ஹைஸ்கூலுக்கு போகிறோமோ அதுபோல் நமக்கு ஒரு எக்ஸ்போசர் வேணும். எக்ஸ்போஸ் இல்லாமல் இருந்தால் உள்ளே நுழைய முடியாது. அதனால் அந்த விஷயங்களை நமக்கு தெரிந்து கொள்வதற்காக பல பிரகரண கிரந்தங்கள்னா ஆரம்ப நூல்கள், ஆத்திச்சூடி அப்படின்னு பேர். அப்படி வேதாந்த பிரகரண கிரந்தங்கள் நிறைய இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது, அதில் அந்த வேதாந்த பிரகரண கிரந்தத்தில் என்ன விஷயம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால், முதல்ல நமக்கு ஞான யோக்கியதா பிராப்தி வேணும். ஞானத்தை பெறுவதற்குண்டான யோகியதை முதல்ல வேணும், அப்புறம்தான் ஞான பிராப்தி. அதனால் ஞானம் பெறுவதற்குண்டான யோகியதையை பற்றி சொல்வது தான் இந்த பிரகரண கிரந்தங்கள். இந்த பிரகரண கிரந்தங்கள் நமக்கு நிறைய எண்ணற்றவை இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, கர்மம், கர்மயோகம், பக்தி யோகம், ஜபம், அதே போல் அஷ்டாங்க யோகம் போன்ற ஞான யோக்கியதா சாதனங்களை பற்றியெல்லாம் கூறுவது தான் இந்த பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்வது. அதில் அதிகாரித்துவம், அந்தர் சாதனை, பகிர் சாதனை என்று உள்முகமாக நாம் செய்யக்கூடிய சாதனைகள், வெளிமுகமாக புலனடக்கம் போன்றவைகள், மன அடக்கம் போன்றவைகள், இதை பற்றியெல்லாம் கூறக்கூடியது தான் இந்த பிரகரண கிரந்தங்கள். அதுபோல் அனுபந்த சதுஷ்டயம்னா இந்த நூலை படிப்பதற்குண்டான இந்த நூல் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு விளக்கம். அதுக்கு பேர் அனுபந்த. இந்த காலம் போல் யார் எழுதினாலும் அது புஸ்தகம் அப்படின்னு ஆயிடாது. அது அனுபந்த சதுஷ்டயம் இருந்தால் மட்டும்தான் அதை கிரந்தமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்லக்கூடியவைகளெல்லாம் இதில் இருக்கிறது. அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா என்னென்னா, முதல்ல அதிகாரி. இப்போ சயின்ஸ் படிக்கணும்னா சயின்ஸை விரும்பி படிக்கக்கூடியவர்கள் சயின்ஸுக்கு அதிகாரி.
அதுபோல இங்க நம்ம வேதாந்தத்தை படிப்பதற்குண்டான அதிகாரி, அடுத்தது அந்த அதிகாரிக்கு உண்டான விஷயம் அதில் இருக்குதா என்று பார்க்கணும். அது அடுத்தது விஷயம். அப்புறம் அந்த அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அப்புறம் பலன். இந்த நான்கும் இருந்தால்தான் இதை பிரகரண கிரந்தம் அல்லது ஒரு சாஸ்திரம் என்று எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலைப்பாடு கொண்டவை இது. அதுக்கடுத்தது சாதன சதுர்த்தய சம்பந்தம் என்று சொல்வார்கள். அது இந்த வேதாந்த பாடத்தை படிப்பதற்குண்டான தகுதி என்ன அப்படின்னு அடுத்தது சொல்றது. அது நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும். எல்லாருமே தகுதியோடு இருந்துட்டு வேதாந்தம் படிக்கிறதுனா நடக்காது. யாருக்குமே தகுதி என்பதை வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த தகுதிகள் இருந்தால் நமக்கு தெளிவாக வேதாந்தம் புரியும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. எது இருக்குதோ அதை வச்சுட்டு இல்லாதவற்றை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் விவேகம், வைராக்கியம், சமாதி சம்பத்தி, முமுட்சுத்துவம் என்று சாதன சதுர்த்தய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான அதிகாரித்துவங்களை சொல்லியிருக்கிறது. இப்படி இத்தனையும் படித்து அதற்கு பிறகு ஒரு சாதனை. அது என்னன்னா சிரவண மனனம் என்று சொல்லக்கூடிய சாதனை. இந்த சாதனைகளை பற்றியெல்லாம் கூறுவதற்கு பிறகுதான் நமக்கு ஞான பிராப்தி என்பது ஏற்படுகிறது. அடுத்தது ஞான சாதனம், ஞான நிஷ்டா, ஞானி, ஜீவன் முக்தி என்று ஒரு ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் மாடல் வச்சுருக்காங்க. இது பல ஞானிகள் நமக்கு இதை எளிமையாக புரிகின்ற விதத்தில் நிறைய பிரகரண கிரந்தங்கள் சொல்லியிருக்காங்க. சங்கரர் முதல்ல 6 ஸ்லோகத்தில் பிரம்ம சத்தியம் ஜெகத் வித்யா ஜீவோ பிரம்மைவ நான் பரக என்கின்ற 6 ஸ்லோகத்தில் ஆரம்பித்து வேதாந்த சகஸ்ரீ என்று சொல்லக்கூடிய 1000 வரைக்கும் நிறைய பிரகரண கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. இந்த பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு தெளிவான முறையில் வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம், நம்முடைய ஞானிகள் எல்லாம் மனமிறங்கி கருணையோடு இவைகளை நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்முடைய தமிழ்நாட்டில் நமக்கு மிக 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 ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய விதத்திலையும் மிக எளிமையாகவும் வாழ்ந்து, அதாவது பிறவி ஞானியாக எப்படி சுகரானவர் பிறந்த உடனே ஞானியாக இருந்தாரோ அதுபோல நம்முடைய தமிழ்நாட்டில் ரமண மகரிஷி அவர்கள், பகவான் ரமண மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நிறைய பிரகரண கிரந்தங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அனைவராலும் போற்றி படிக்கப்படுவது என்பது இந்த நம்முடைய உபதேச சாதம். திருச்சுழியில் பிறந்த வெங்கடரமணன் என்று சொல்லக்கூடிய அவர் 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கார். பாருங்க, பிறவி ஞானிங்கிறது எப்படி சொல்றோம்னா 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவர் எல்லா மொழிகளிலும் யார் எந்தெந்த மொழிகளில் பேசினாலும் அவைகளெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. இங்கிலீஷ்காரர் இங்கிலீஷில் பேசினா அதற்கு அவர் பதில் சொல்கிறார். ஹிந்திக்காரர் ஹிந்தியில் பேசினா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்படி 14 மொழிகளில் யார் எதை பேசினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அவருக்கு பிறவியிலே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் தான் நமக்கு இந்த நூலை தந்திருக்கிறார். அப்படி 3ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருந்த அவருக்கு திருச்சூழில் அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். உடனே அவர் தன்னுடைய சித்தப்பா வீட்டிற்கு, இந்த மதுரையில் தெற்கு மாசி வீதியில் ஒரு வீட்டில் தான் அவருடைய சித்தப்பா இருந்தார். அதில் எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, வருஷம் அந்த இடத்துல அவருக்கு எந்த இடத்துல ஞானம் கிடைத்ததோ அந்த இடத்துல இருந்து ஒரு 10 நாள் அங்கே வகுப்படுத்தக்கூடிய நிலைமையை பகவான் எனக்கு கொடுத்துருக்கார். இப்போ கூட போன தடவை கூட 10 நாள் அந்த இடத்துல இருந்து இது என்ன சிவபுராணம் போன தடவை எடுத்தேன். இப்படி வருடம் அங்கே கோயில்பட்டியில் இருக்கும்போது அடிக்கடி அங்கே போய் அந்த இடத்துல தங்குவேன். அந்த ஒரு ஈர்ப்பு தான் எனக்கு இந்த பாடத்தை எடுப்பதற்கு ஒரு உந்துதல் கொடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல போனாலே அங்கே நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் என்பது இருக்கும்.
அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் கொஞ்சம் நம்ம என்ன மாதிரி அடிக்கடி கட்டடிச்சுட்டு வெளியில் போயிடுவார். ஸ்கூலுக்கு போக மாட்டார். ஸ்கூலுக்கு போகாமல் எங்கெங்கே நான் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் சினிமாவுக்கு போயிடுவேன். அவர் வந்து கோயிலுக்கு அங்கங்கே குளக்கரை அப்படி போய் தனியாக உட்கார்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவராக இருந்திருக்கார். அப்படி கொஞ்ச நாள் அடிக்கடி இவர் வந்து ஸ்கூலுக்கு போகாதனால ஹெட்மாஸ்டர் வந்து அவருடைய சித்தப்பா வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஆள். அதனால் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இவர் வந்து ஸ்கூலுக்கு சரியாக வர்றதில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. கோபம் வந்து சத்தம் போடுறார். அப்போ இவருடைய அண்ணா வந்து இவரை பார்த்து என்ன சொல்கிறார், செத்து தொலை, ஏன் எங்களை உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். என்னையும் உங்களையும் எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க வீட்டில், ஏன் கொஞ்சம் கூட நமக்கு உரைச்சது கிடையாது. ஆனால் அவருக்கு செத்து தொலையலாமே என்று சொன்ன உடனே இறப்பு என்றால் என்ன, இருப்பது என்றால் என்னங்கிற ஒரு விசாரத்துக்கு போயிட்டு அவருடைய அந்த தாட் ப்ராசஸ் பாருங்க. ஒரு வார்த்தை உள்ளே போன உடனே அந்தக்கரணை சுற்றி இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய மாறுதலை கொடுப்பது என்பதற்கு ரமண மகரிஷியினுடைய இந்த வார்த்தையினுடைய பரிணாமம், அதனுடைய தாக்கம் தான் நமக்கு புரிய வைக்கிறது. அப்படி அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம், அந்த இடத்துல போய் தனியாக உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து இருப்பது எது, இறப்பது எது. அப்போ ஒருத்தர் இறந்திருந்தா இறந்த பிறகு எது என்னை விட்டு போகிறது, எது இங்கு இருக்கிறது, அப்போ அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவ ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிச்சிடுறார். எப்போ 14 வயசோ 13 வயசோ இருக்கிற போதே அப்போதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கம், விசார தாக்கம் ஏற்பட்டு அவர் அங்கே உட்காந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். அப்பொழுது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்புரணமாக, இந்த சரீரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் என்பது இந்த சரீரம் அல்ல என்று அப்பதான் சொன்னார். நான் யார் என்கின்ற அந்த மகாமந்திரத்தை அவர் சொன்னார். நான் யார் என்கின்ற ஆராய்ச்சி தான் நமக்கு அந்த பெருநிலையை காட்டக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய விசாரத்திற்கு தகுதியுடையதாக இருக்கும் என்பதை அப்பவே உணர்ந்து அந்த நிஷ்டையிலேயே அவர் எப்பொழுது இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிற போது ஒரு சாது ஒருவர் அவங்க வீட்டுக்கு வர்றார். அவர் வருகின்ற போது அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லிட்டுள்ள வர்றார். இந்த அண்ணாமலை என்கின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவர் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாறுதல், தன்னுடைய விற்த்தியில மிக 1000 சூரியன்கள் உதித்தது போல ஒரு பெரிய பிரகாசம் ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலை என்கின்ற வார்த்தையை கேட்ட உடனே. அப்போ அந்த அண்ணாமலை அண்ணாமலை என்று இந்த விசாரத்தை விட்டுட்டு அதை பிடிச்சிட்டார். அண்ணாமலை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டார். அப்படியே இருக்கிற போது அவருடைய வீட்டில் எல்லாரும் சரியா அவர் படிப்பில் கவனம் இல்லாமல் இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அப்படி வருத்தமாக இருக்கிறதை சொன்ன உடனே அவர் புரிஞ்சுட்டு இனி இதற்கு இங்கு வேலை இல்லை அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கார். இதை தேட வேண்டாம், இது சரியான இடத்துக்கு போகிறது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறார். கிளம்பி போய் நேராக அந்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கூலுக்கு கட்ட சொல்லி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸை எடுத்துகிட்டு கிளம்பிடுறார். கிளம்பி நேராக திருவண்ணாமலைக்கு வர்றார். வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸில் அந்த திருவண்ணாமலைக்கு உண்டான பஸ் சார்ஜை கொடுத்துட்டு மீதியை கொண்டுட்டு போய் அங்கே இறங்குறார். இறங்கி மொட்டை அடிச்சுட்டு அவருக்கு தன்னிலை மறந்துறார். அங்கே போய் இறங்கின உடனேவே ஏதோ ஒரு தாய் வந்து தன்னை அழைப்பது போல, ஒரு சேயை அழைப்பது போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டு கீழே போயிடுறார். அப்படி போய் மொட்டை அடிச்சுட்டு அப்படி போகிறார். ஒரு அந்த வேஷ்டி அதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு ஒரு சின்ன கௌபீனத்தை மட்டும் கட்டிட்டு மற்றதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு மீதி இருந்த அந்த முட்டை எடுத்துக்கு உண்டான கூலியை கொடுத்துட்டு மீதி பணத்தை அந்த குளத்திலே போட்டுட்டு அப்படியே போயிடுறார். இப்போது அவருக்கு தன்னிலை மறந்தார் என்பதற்கு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு சேவ் பண்ணோம்னா தீட்டு என்பது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு இதாக இருக்குது.
அவர் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் இருந்தவர். அப்படி இருந்தும் அவருக்கு இந்த மொட்டை அடிச்சுட்டுமே நம்ம குளிச்சுட்டு போகணும், குளத்துல முங்கிட்டு போகணும் என்கின்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் தன்னை மறந்து வேகமாக உள்ளே போகிறார். பாருங்க, அப்படி போவதற்கு எத்தனித்த உடனே பெரிய மழை வருது. பெரிய மழை வந்து அவரை ஒரு ஒரு பெரிய புனித நீராட்டுகிறார். புனித நீராட்டி அப்புறம் அப்படியே உள்ளே போகிறார். உள்ளே போய் அங்கே அமர்ந்தார். அமர்ந்து ஐக்கியமான நிலையிலே அப்படியே இருந்துகிட்டே இருக்கார். அப்போது போகிற வரவங்கெல்லாம் பார்த்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க, பைத்தியம் இருக்குன்னு. அப்புறம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கல் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோன்னே அவருக்கு சேஷாத்திரி சுவாமிகள் அவர் வந்து இங்கேப்பா இருக்க அங்கே ஒரு குகையில் போயிடுன்னு சொல்லி அந்த விருப்பாட்சி குகை என்கின்ற ஒரு குகை இருக்கு. அந்த குகையில் போய் அவர் உட்கார்ந்து கொடுக்குறார். உட்கார்ந்துட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியாது. சேஷாத்திரி சுவாமிகள் அந்த இதே பிரகாரத்தை சுற்றி வருகிற போது அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒன்று தெரியணும். ஒரு அடிச்சிருக்கு. அடித்து என்னன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன குழந்தை ஞானி பால ஞானி ஒருவர் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறார். பார்த்த உடனே ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எடுக்கிறார். எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா அவருடைய தொடையெல்லாம் ஈரத்தில், அந்த குகைக்குள் இருக்கக்கூடிய ஈரத்தில் பட்டு நைந்து போய் அவரை எடுக்கும்போது சதையெல்லாம் பிஞ்சு கீழே போயிடுதான். வெறும் எலும்போடு இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவரை வைத்து சேஷாத்திரி சுவாமிகள் தான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு அங்கே சரிப்படுத்தி இவரை வெளிப்படுத்தினது. அப்படி ஒரு பிறவி ஞானி. இவர் வந்து யார்கிட்டும் போய் படித்தது கிடையாது, எங்கேயும் போய் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்ததில்லை. இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரலாம், நம்மெல்லாம் படிக்கலாமா வேண்டாமா? நம்மளாம் படிக்கலாமா வேண்டாமா? ஏன்னா அவரே படிக்கல, நம்மளாம் படிக்கல. அவர் எந்த முற்பிறவியில் எதை படிக்க வேண்டுமோ அதையெல்லாம் படித்து விட்டு மிகப்பெரிய ஞானியாகவே பிறந்தவர். அதனால இதை உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் போட்டுப்பாங்க. அப்படியே ஜான் நாலேஜ், அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தவன் உடனே வந்து உள்ளுக்குள்ள ஒரு பல்ப் தெரியும், அந்த பல்ப் தெரிஞ்சோம்னா நம்மளும் ரமண மகிழ்ச்சி மாதிரி ஆயிடலாம். அந்த 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 நினைப்பெல்லாம் தயவு செஞ்சு யாரும் வச்சுக்கூடாது. முறைப்படி படித்தால் மட்டும்தான் ஞானம். சிரவணத்தினால் மட்டும்தான் ஞானம். அதனால் விசாரணது கைவல்யம். கைவல்யம் என்பது விசாரணத்தினால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர கண்ணை மூடி உட்கார்ந்துட்டதுனால. அதனால தான் அன்னைக்கு கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாக தான் என்னன்னா, ஈவன் நிர்விகல்பக சமாதியில் கூட ஞானம் பிறக்காது. நிர்விகல்பக சமாதி என்று சொல்வது ஒரு சாதனையாக வேண்டும் என்றால் இருக்கலாமே தவிர அதில் ஞானம் பிறக்காது. விசாரத்தினால் மட்டும் நான் யார் என்கின்ற விசாரத்தினுடைய தெளிவினால் ஏற்படக்கூடியதுதான் ஞானம். அதனால் தயவு செஞ்சு யாராவது வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டால் வந்துடும், உள்ளுக்குள்ளே ஒளி வரைக்கும் பின்னால் வட்டம் வரும், அதெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் ஞானத்துக்குண்டான சரியான வழி. சரியான வழி தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் தவறான அப்படி அவர் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்காரு. எப்படி வந்து நம்ம சுகபிரம்மமானவர் பிறந்த உடனேயே சொன்னாரோ அதுபோல் அத்தாமலகர் வந்து பேசாமே இருந்தார். சங்கரர் வந்து கேட்ட உடனே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எடுத்து ஆரம்பித்தார். நான் யார், நீ யார் என்கின்ற விஷயத்தையெல்லாம் பேச ஆரம்பித்தார். அதனால் அவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடிய வழிபாட்டுக்குரியவர்களை தவிர அவர்கள் போல நம்ம ஆகலாம் என்று நினைத்தால் அது வந்து இல்லை. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி, தனியான ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அப்படி தனித்தன்மை வாய்ந்தவராக ரமண மகரிஷி அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் ஒரு எத்தனை பேர் வந்தாலும் யாரெல்லாம் எந்தெந்த கேள்விகள் எல்லாம் கேட்டாலும் வேதாந்தங்களினுடைய தாற்பயங்களை தெளிவாக எடுத்து விளக்கி கொண்டிருந்தார். அதிலும் அவருக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு முறையான படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு பாடமுறை, ஒரு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அவருக்கு சத்சங்கம் மட்டுமே இருந்தது. சத்சங்கத்திலேயே அவர் கேட்கக்கூடிய மற்றவர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சாமிஜி அவர்கள் பிரம்மனிஷ்டராக இருந்தார். ஸ்ரோத்ரியன், பிரம்மனிஷ்டன் என்று 2 விதமான ஞானிகள் இருக்கிறார்கள். ஸ்ரோத்ரியன் என்பவர்கள் முறைப்படி படித்து
அந்த பாடமுறைகளை பிரக்கிரியா என்று சொல்லுவார், டீச்சிங் மெத்தடாலஜி. அந்த டீச்சிங் மெத்தடாலஜியை கற்றுணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அவங்களுக்கு பேர் ஸ்ரோத்ரிய ஞானி, பிரம்மனிஷ்ட, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட ஞானி. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ரமண மகரிஷி போல ஏற்கனவே அவர்கள் படித்து ஞானத்திலே மூழ்கி இருந்தவர்கள். பாடமுறைப்படி இப்போது எடுத்து சொல்ல மாட்டார்கள். காரணம், அவர்கள் அந்த நிலத்திலே இருப்பார். அவர்கள் அதிலிருந்து கீழே இறங்குவதில்லை, இறங்காமல் இருக்கு. உதாரணமாக சொல்லதான், ரமண மகரிஷிகிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார், எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுங்க கேட்குறார். அப்போ ரமண மகரிஷி சொல்கிறார், உன்னை கொண்டா சரியா போகும். உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்பட்டு வெளியில் போயிடுறார். வெளியில் போனால் சரியாயிடுமா? அங்கே போனால் மறுபடியும் அதே நிலை தானே, மறுபடியும் திரும்பி வர்றார். 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து, ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல அப்படிங்கிறார். நான் தான் சொன்னேன், உன்னை கொண்டா சரியா போகும். மறுபடியும் போயிடுறார். போயிட்டு அவனால் தாங்க முடியல, வேற போக்கிடமும் இல்லை அவருக்கு. அப்புறம் மறுபடியும் இங்கே வர்றார். வரும்போது அதே வார்த்தையை அவர் சொல்கிறார், ஏன்னா உன்னை கொண்டா சரியா போகும். அப்போ ரொம்ப மனம் வந்து போய் வெளியில் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கார் ஒரு மரத்துக்கடியில். அப்போ முருகன்னாங்கிற அவருடைய ரமண மகிழ்ச்சியினுடைய பிரதான சீடர்களில் ஒருத்தர் வந்து அங்கே வர்றார். வந்த உடனே அவர் சொல்கிறார், என்னையா உங்கள் சாமிகிட்ட வந்து ஏதாவது ரெமெடி கிடைக்குன்னு வந்து கேட்டால், உன்னை கொண்டா சரியா போகும்னு சொல்கிறார் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவர் சொன்னார், உன்னை கொள்வது என்றால் உன்னுடைய அகங்காரத்தை கொள்வது. ஸோ எல்லா விளைவுகளுக்கும் எதிர்விளைவு எதனால் வருகிறது என்றால் அகங்காரத்தினாலே வருகிறது. எனவே அகங்காரத்தை விடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கார். காரணம், அவர் அந்த நிலையிலிருந்து மட்டும்தான் பேசுவார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல கொஞ்சம் எக்ஸ்போஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும், அல்லாதவர்களுக்கு அது புரிவது என்பது கடினம். அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர்களாக இருந்தார். அதனால தன்னுடைய சத்சங்கங்களின் மூலமே உலகம் முழுவதையும் தன்வயப்படுத்தியவர். அவர் என்றைக்கு திருவண்ணாமலைக்கு போனாரோ அன்றிலிருந்து திருவண்ணாமலை விட்டு வெளியே வந்ததே கிடையாது, அங்கேயே இருந்து. ஆனால் உலகம் முழுவதும் அவரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தது. அதுதான் அந்த அந்த ஞானத்தினுடைய ஈர்ப்பு, அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அதில் ஒரு 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 வெளிநாட்டுக்காரர் அவர் தான் வந்து ரமண மகர்ஷியிடம் இருந்து பல கேள்விகளை கேட்டு இவருடைய மகத்துவத்தை உலகறிய செய்தவர் அவர் தான். அப்படி ஒரு பெரிய வெங்கட்ட ரமணர் என்று சொல்லக்கூடிய அவர் ரமணராக அத்தனை பேர் ரம்யதே அனேன இதிராம், அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடியவராக பகவான் இது இது சன்னாம் இது பகவான் 6 குணங்களையும் தன்னகத்தே கொண்டவராக இருந்த அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நமக்கெல்லாம் கிடைத்தவராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பகவான் ரமண மகர்ஷி. அவர் ஆத்மன்யேவ ஆத்மனா சந்துர்ச்சக ஸ்தித பிரஜத்ததோச்சதே என்று சொல்லக்கூடிய கீதையினுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒரு இலக்கணமாக இருந்தவர். எதையும் அவர் தேடி போனது கிடையாது. தன்னில் தான் நிலைத்து கொண்டு தன்னுடைய சுகத்திற்காக எதையும் நாடாமல் தன்னில் தான் நிலைத்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அவர் தன்னுடைய பின்னால அவருடைய அம்மாவை அழைத்து கொண்டு வந்து தன்னோடு வைத்து கொண்டிருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அதை விட ஒரு பெரிய விஷயம், இவருக்கு வந்து அப்பளம் ரொம்ப பிடிக்கும். உடனே நான் அப்பளம் உனக்கு ரொம்ப பிடிக்குமல்லப்பா, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவர் சொன்னார், இல்லைம்மா நான் ஒரு அப்பளம் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அப்பளம் விட்டு பாரு என்கின்ற ஒரு 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 கவிதையை சொன்னார். ரொம்ப அற்புதமான கவிதை. என்னென்னா, இந்த ஆத்மாங்கிற இது என்ன விசாரங்கிற உலக்கையில் சமசமங்கிற இதெல்லாம் போட்டு அப்படின்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை பின்னால் படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி தத் சிந்தனம் தத் கதனம் ததன்யத்த பிரபோதனம் என்று ஒரு ஒரு அப்பளம் இருக்கிறதுனாலும் அதிலும் வேதாந்தம், போவது வருவது அத்தனையும் வேதாந்தமாகவே விளங்கி கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ரமண மகர்ஷி மேலும் அவர் அனைத்தையும் துறந்து சமநிலை, சமத்துவம் என்று இன்னைக்கெல்லாம் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த சமத்துவத்தோடு வாழ்ந்தவர் பகவான். நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியவர் பகவான்
ரமண மகர்ஷி. எப்படின்னா, ஒரு முறை அவருடைய ஆசிரமத்துக்கு திருடர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போகிறாங்க. அந்த சத்தம் கேட்டு ரமணர் எந்திரிச்சிடுறார். எந்திரிச்சு போய் எல்லாரும் துரத்திட்டு போகிறாங்க. இருந்துட்டு போகிறார். இவர் போகிறார். போன உடனே அந்த திருடர்கள் எல்லாம் இவரை நோக்கி வர்றாங்க. இவர் ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு இவரை அடிச்சிடுறாங்க. அந்த திருடர்கள் அடிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே மற்றவங்கெல்லாம் வந்து லைட்டெல்லாம் போட்டு என்னாச்சுன்னு கேட்ட உடனே இச்சிவத்தை அச்சிவம் படபடன்றது. அந்த மாதிரி அந்த நிலைக்கு வந்த ஒரு மகாத்மா, அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த, எப்பொழுதும் அந்த ஆனந்த லயத்திலேயே இருக்க முடியும். பேசாமல் இருந்தே பெரும் விஷயங்களை எல்லாம் விளக்கி கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ரமண மகர்ஷி ஆழ்ந்த பிரம்ம நிஷ்டை, அண்ணாமலையே தன்னுடைய பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய வடிவமாக பார்த்து கொண்டு அப்படியே இருந்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ரமண மகர்ஷி அவர்கள் நமக்கு இந்த உபதேச சாரம் என்கின்ற ஒரு அற்புதமான நூலை கொடுத்திருக்கிறார். இந்த நூல் பிறப்பதற்கு ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, அவருடைய சீடர்கள் பலர் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் முருகன்னார் என்கின்ற ஒருவர் வந்து ஒரு கதை, எப்படி கேனோபனிஷத்தில் அந்த தேவர்களுக்கெல்லாம் பரபிரம்மஸ்வரூபமான அந்த யட்சன் வந்து ஒரு உபதேசம் செய்து ஞானத்தை புகட்டினாரோ, அதுபோல ஒரு சிவபுராணத்தில் ஒரு பகுதி வருகிறது. காண்டவ மனம் என்கின்ற ஒரு மனத்தில் இந்த அன்னைக்கு நான் சொன்னது போல பூர்வ பாகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு அத்துணை யாகங்களையும் செய்து அந்த யாகத்தின் மூலமாகவே நாம் பரபிரம்ம ஸ்வரூபத்தை அறிந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு கொண்ட பெரிய பெரிய ரிஷிகள். அவங்கெல்லாம் ரிஷிகள்னா உடனே ஞானி அல்ல. இப்போ நிறைய விஷயம் இருக்கு. ரிஷிகள் என்றால் இது முனிவர்கள் என்றால் மனநசீலாக இது முனிவர்கள் எல்லாம் ஞானிகள் கிடையாது. ஞானிகள் ஞானம் பெற்றவர்கள். இவர்கள் ஞானம் பெறுவதற்குண்டான தகுதிக்காக மனனம் செய்து கொண்டிருப்பவர்கள். அதனால மனநசீலாக இது முனி என்று அவர்களுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம முன்னால பார்த்தது போல, அந்த போன கிளாஸ்ல பார்த்தது போல, கர்மத்தினாலேயே அத்தனையும் அடைந்து விட முடியும். வேத மந்திரங்கள் மூலமாக, வேத கர்மங்கள் மூலமாக ஞானத்தை அடைந்து மோட்சத்தை பெற முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா யாகங்களையும் ரொம்ப சிரத்தையோடும் பணிவோடும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமானுக்கு இவங்களை பார்த்து ஒரு பரிதாபம் முடிஞ்சார். பாவமே, இப்படிப்பட்ட சிரத்தையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அனாவசியமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று இவர்களுக்கு ஞானத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்றார், விஷ்ணுவை அடைகிறார். விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறார். இவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி வேடம் அணிகிறார். இந்த பிரம்மச்சாரி வேடம் அணிந்து கொண்டு இந்த முனிவர்கள் அது வீட்டுக்கு இவர் போறார். இவர் போனோடனே தேஜோமயமாக இருக்கக்கூடிய இவரை பார்த்து அவர் பின்னால எல்லாரும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இவர் பின்னாலே போகிறார். இந்த மோகினி ரூபம் எடுத்த விஷ்ணு வந்து இந்த முனிவர்கள் பக்கம் வர்றார். இந்த முனிவர்கள் எல்லாம் அந்த அம்மாவை பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டு அவர் பின்னால் போறார். அப்படி போய் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்கிற போது எதற்கு வந்தோமோ அதை விட்டுட்டு இப்படி வந்துட்டுமே என்கின்ற ஒரு குற்ற உணர்வோடு அங்கே எல்லாரும் கூடுகிறார்கள். அப்பொழுது பகவான் ஈஸ்வரன் இந்த உபதேசத்தை எடுத்து சொல்வதாக ஒரு கதை. இந்த கதையை வந்து முருகன்னர் எழுதிட்டு வர்றார். எழுதிட்டு வந்துட்டு இந்த உபதேசம் எப்படி சொல்வது என்பதை நம்மை விட பகவான் எழுதினா ரொம்ப நன்றா இருக்கும் என்று சொல்லி அந்த போர்ஷனை மட்டும் ஃபில்லப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறா, அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. பகவான் வந்து அதை முடிச்சு வச்சிருக்கார். அப்படி வந்தது தான் இந்த உபதேச சாரம். அப்படி உபதேச சாரம் என்கின்ற அற்புதமான ஒரு நிலைப்பாடு கொண்ட இந்த பிரகரண கிரந்தம் மற்ற பிரகரண கிரந்தங்களை விட மிக மிக ஒரு நமக்கு பக்குவப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய பெரியது. ஏனென்றால்
இதில் எல்லாம் சொல்லியிருக்கு. என்னென்னலாம் சொல்லியிருக்கு பாருங்க. ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து 3வது ஸ்லோகத்து வரைக்கும் கர்மம், கர்மயோகம். அடுத்தது 4வதுலேருந்து 10வது ஸ்லோகத்து வரைக்கும் பக்தி, பக்தி யோகம். அடுத்தது 11வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் தியானம், தியான யோகம். அடுத்தது 17வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் ராஜயோகம், ஞான யோகம் என்று அத்துணை சனாதன தர்மத்திலே என்னென்ன சாதனைகள் இருக்கின்றதோ அத்துணை சாதனைகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கடைசியாக ஞானம், நிதித்தியாசனம், சித்த ஏகாக்கிரகம், சித்த சுத்தி, சித்த நைச்சல்யம், ஞான பிராப்தி, ஞான நிஷ்டை என்கின்ற அத்துணையும் 30 ஸ்லோகங்கள் அடக்கின்றது. அது மிக மிக பெரிய விஷயம். இப்படி ஒரு அற்புதமான நூலைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முன்னால பார்த்தது போல வேத பூர்வமும் வேதாந்தத்திற்கு ஒரு படிக்கல் தான். நம்ம அவர்களெல்லாம் இன்னும் வழிபாட்டில் இருக்கிறார்கள், எல்கேஜியில் இருக்காங்க. நாங்கள்லாம் பிஹெச்டி வந்துட்டோம், ஞானிகள் என்று எண்ணக்கூடாது. காரணம், ஆ என்கின்ற எழுத்தில்லாமல், ஏ என்கின்ற எழுத்தில்லாமல் நீ பிஹெச்டி வாங்க முடியாது. அந்த பிஹெச்டி ஏவை படித்து தான் வாங்கினேன். ஆனால் பிஹெச்டி வாங்கின உடனே அந்த ஏவை விட்டுற முடியுமா? எந்த காலத்தில் விட மொழி இருக்கிற வரைக்கும் விட முடியாது. அதுபோல பூர்வபாகம் என்பது மிக மிக முக்கியமானது. காரணம், வேதம் ஆனத்தக்கியம் அல்ல. வேதம் வேஸ்டாக எதையும் சொல்லாது. நீங்களும் நானும் பேசுகின்ற போது சில வார்த்தைகள் வேஸ்டாக பேசலாம். ஆனால் வேதம், பகவான் வேதத்தை சொல்லுகின்ற பகவான் வேஸ்டான விஷயங்களை பற்றி சொல்வாரா? அப்போ ஞானம் இருக்கிற போது இந்த பூர்வபாகம், பூர்வ கர்மகாண்டம், கர்மம் இதையெல்லாம் ஏன் சொல்லியிருக்கிறார் என்றால், முதல்ல அன்னைக்கு நான் சொன்னது போல லௌகீக பலன்களிலே, இயற்கையிலே வாசனையோடு கூடியவர்கள் ஜீவர்கள். இந்த ஜீவர்களது ஈர்ப்பு லௌகீக பலன்களிலே ஈர்த்து கொண்டு போகும். அதனால தான் பகவான் சொன்னார், அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி எல்லாரும் சதுர்வித பஜந்தேமா என்று பகவான் கீதையில் சொல்றார். முதல்ல அர்த்த பக்தி என்று சொல்லக்கூடிய, எனக்கு அது வேணும், இது வேணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வீட்டில் நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும் என்கின்ற இதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பகவான் கிட்ட போய் கேட்கக்கூடாது, வேற யார்கிட்ட போய் கேட்கலாம்? மாமனார் இருந்தால் மாமனார்கிட்ட கேட்கலாம். அப்படி அல்ல. கொடுக்கக்கூடிய தகுதி பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால தாராளமாக தாயிடம் கேட்பதை விட வேற யாரிடம் கேட்க முடியும்? அதனால ஆர்த்த பக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுல இயற்கை வேத அந்த பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய நிலைப்பாடு, அந்த ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, அந்த ஆர்டர் என்ன செய்திருக்கிறது என்றால், உன்னுடைய அந்த ஆர்த்த பக்தியிலேயே ஒரு ஒரு பரிணாமத்தை கொடுக்கிறது, ஒரு மலர்ச்சியை கொடுக்கிறது. அந்த மலர்ச்சி தான் அஷ்டார்த்தி என்று சொல்லக்கூடிய அஷ்டார்த்தி பக்தி ஆர்த்த பக்தியாக மாறுகிறது. எப்படி? சரணாகதி என்கின்ற கர்ம யோகத்திற்கு முதல்ல கர்ம யோகமாக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. கர்ம யோகம் என்பது நான் அன்னைக்கே நம்ம பார்த்தோம், ஈஸ்வர பிரசாதமாக வருவதை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலையை கொண்டதுதான் கர்ம யோகம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த முதல்ல அஷ்டார்த்தி, அஷ்டங்களை யாசிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய நிலையில் பக்தி செலுத்தி, அந்த பக்தியை நமக்கு பக்குவப்படுத்தி டோட்டல் சரணாகதியை ஏற்படுத்தக்கூடிய தகுதியை நமக்குள்ளே நம்மை அறியாமல், எப்படி ஒரு ரோஜா மலரானது தெரியாமல் மலர்வது தெரியாமல் மலர்ந்து மனமும் அழகும் வீசுகிறதோ, அதுபோல பக்தி என்பது நமக்கு ஒரு மிக மகத்தான ஒரு தன்மையை கொடுக்கிறது. அப்படி இந்த லௌகீக பக்தியிலிருந்து ஆன்மீகமாக வந்து, ஆன்மீகத்திலிருந்து நம்மை சரணாகதிக்கு கொண்டு வந்து, அடுத்தது ஜிக்ஞாசுனா அந்த அந்த
யார் ஒருவர் அந்த கர்ம யோகத்திலே அந்தக்கரண சுத்தி அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனை அறிய வேண்டும் என்கின்ற ஞாத்தும் இச்சா இதை ஜிக்யாசு, இறைவனை அறிய வேண்டும் என்கின்ற தன்மை ஏற்படுகிறது. அடுத்தது ஞானி, அதற்கு பிறகு ஞானியாக. இப்படி இந்த படிப்படியாக வருகின்ற தன்மையைத்தான் இந்த வேத பூர்வம் ஞான யோக்கியதை, நான் அப்படியே சொன்னேன், ஞானம் பெறுவதற்குண்டான யோக்கியதை முதல்ல வேண்டும் என்று சொன்னேனே, அதை பற்றியெல்லாம் 13 ஸ்லோகங்களிலே முதல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி அதற்கு பிறகு வேதாந்த யோகிதை பிராப்தம் அடைவதற்குண்டான ஞானம் அடைவதற்குண்டான தகுதியை எடுத்து சொல்லி இவ்வாறு ஞான யோக்கியதா பிராப்தி முதல் இதையே அத்துணையுமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பகவான் உபதேசமாக. அதாவது சிவபெருமான் எடுத்து சொல்வதாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி பூர்வ மீமாம்சிகள் இந்த வேதத்தினுடைய தன்மையை என்ன சொல்கிறார்கள்? வேதாந்தத்தினுடைய தன்மையை வேதத்தில் இருக்கக்கூடிய குப்பை நிறைந்த பாலைவனம் வேதாந்தம் என்று யார் பூர்வ மீமாம்சிகள் சொல்கிறார். பாருங்க, எப்படி நம்ம அவங்கள சொல்கிறோமோ, இவங்கெல்லாம் உருவ வழிபாடு பட்டுட்டு இன்னும் எல்கேஜி இருக்கிறோமோன்னு சிலர் என்ன வரட்டு வேதாந்திகள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த யார் பூர்வ மீமாம்சம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வேதத்தினுடைய மந்திரங்களும் கர்மங்களுமே நமக்கு எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அடுத்தது அதே போல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லக்கூடிய சாங்கியர்கள், இந்த உலகம் தானாக வந்தது, இதற்கு படைப்பாளி யாரும் தேவையில்லை, இது இயற்கையிலே தானாக வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி பல பல நிலைகளில் இறைவன் இல்லை என்றும் இறைவன் இந்த உலகத்தை படைக்கவில்லை என்றும் கர்ம பலன் இறைவன் அளிப்பதல்ல, நாம் செய்கின்ற கர்மம் தானாகவே நமக்கு பலனை கொடுக்கிறது என்கின்ற இது போன்ற பல பல தவறான புரிதல்களோடு பல பல நிலைப்பாடுகள் இருந்து கொண்டார். இது இந்த உலகமானது படைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகம் என்பது எப்பொழுதும் நித்தியமாக இருக்கிறது. இது இயற்கையினுடைய நியதி என்று இல்லை. அதே போல எப்படி ஒரு கல்லை கீழே போட்டால் தானாக அந்த கல்லானது கிராவிடேஷன் பவர்னால கீழே வருகிறதோ அதுபோல இயற்கையிலே இந்த உலகமானது வருகிறது. அதே போல தண்ணீர் எப்படி 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டா அது பண்ணணும்னா கொதிநிலை அடைகிறதோ அதுபோல ஒரு குறிப்பிட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்ற போது, ரசாயன மாறுதல் ஏற்படும் போது இந்த உலகமானது படைக்கப்படுகிறது. எனவே இதற்கு படைப்பாளி தேவையில்லை, இறைவன் இல்லை என்று இறைவனை மறுத்தளிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இவைகளுக்கெல்லாம் ஒரே வரியில பகவான் பதில் சொல்லிட்டார். இத்தனை யாருங்க? சார்வார்களுக்கு, பூர்வ மீமாம்சிகளுக்கு, இன்னும் என்ன சொல்றது, இறை மறுப்பு சொல்பவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஒரே ஒரு வரியில பகவான் மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். என்னன்னா, கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்மதட்சதம். கர்த்துகு ஆக்ஞையா பிராப்யதே பலம் என்று இந்த படைப்பினுடைய நியதி, இந்த படைப்பவரது ஆக்ஞையினாலே தான் பலன் என்பது கிடைக்கிறது. கர்மத்திற்கு தானாக பலனை கொடுக்கக்கூடிய சக்தி என்பது கிடையாது. காரணம், கர்மம் என்பது ஜடம் என்று ஒரு வரியில மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுல இந்த பூர்வ மீமாம்சிகள் செய்த யாகம், அந்த யாகத்திலேயே எல்லா பலன்களும் வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். கர்த்துகு ஆக்ஞையா பிராப்யதே பலம் என்று. இதன் மூலமாக இங்கே நமக்கு 3 விதமான டீச்சிங்கை இந்த ஒரே வரியில கொடுக்கிறார். பாருங்க, பகவான் எப்படிப்பட்ட, அதாவது
ஏன்னா குறளை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏன்னா கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று சொல்வார்கள். அதுபோல பகவான் கர்த்துகு ஆக்ஞையா பிராப்பியதே பலம் என்று சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தையில ஈஸ்வரன் இருக்கிறான். முதல் இது ஈஸ்வரன் இருக்கிறான், இல்லாவிட்டால் படைக்க முடியாது. அப்போ ஈஸ்வரன் என்பவர், கடவுள் என்பவர் ஒருவர் அஸ்தி, ஈஸ்வரக அஸ்தி. அடுத்தது ஈஸ்வரன சிருஷ்டிகி, அவனால் படைக்கப்பட்டுதான் இந்த உலகம் என்கின்ற இன்னொரு பாடத்தையும் அதன் மூலமாக சொல்கிறார். அதே போல இதற்கு என்ன பிரமாணம்? நீங்க இப்படி சொல்றீங்களே, இதற்கு என்ன பிரமாணம்? நீ எந்த வேதத்தை பிரமாணமாக கொண்டு அந்த வேதத்தினுடைய மந்திரங்களும் கர்மங்களுமே எனக்கு அத்தனையும் கொடுக்கும் என்று சொல்கிறாயோ, அந்த வேதம் சொல்கிறது யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிஷம் விசந்தீதி. இப்போ ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதியில சொல்லக்கூடிய பிரமாணம். வேதம் நமக்கு பிரமாணமாக இதை சொல்லியிருக்கிறது. அதனால யோ அடுத்தது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று முதல்ல வேதம் முதல்ல பிரம்மாவுக்கு இந்த வேதத்தை எடுத்து சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறது. எனவே வேதத்தை படைத்தவர் பகவான், சிருஷ்டியை படைத்தவர் பகவான், சிருஷ்டி கிரமத்தை படைத்தவர் பகவான். அவரது கர்மத்தினால்தான் கர்ம பலன் தானாக வராதப்பா. கர்மம் என்பது ஒரு நியதியோடு பாப புண்ணியங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு ஜட்ஜ் என்பவர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கிறார்? எழுதியிருக்கக்கூடிய சட்ட புத்தகமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருமா? சட்ட புத்தகம் இருக்குது. இந்த சட்ட புத்தகமானது ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குமா? இல்லை. அண்ணாதுரை சொன்னது போல சட்டம் என்பது ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் அதற்கு வெளிச்சம் தரக்கூடியது. அதுபோல நான் அன்னைக்கு சொன்னது போல வேதம் என்பது ஒரு ஜடம். இந்த ஜடமான வேதத்துக்கு உயிர் கொடுப்பது யார்? யார் வேதத்தை உரைக்கிறார்களோ அவர்கள் சொல்கிற போதுதான் அந்த வேதத்துக்கு உயிர்ப்பிக்கு வருகிறது. நான் முன்னால சொன்னது போல முண்டக உபநிஷத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரவித்யா அபரவித்யா என்கின்ற இரண்டை பற்றி நாரதர் கேட்கிறார். எது அபரவித்தை, எது உயர்ந்த வித்தை, எது தாழ்ந்த வித்தை என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவர் சொல்றார், 4 வேதங்கள் 6 அங்கங்கள் எல்லாமே அபரவித்தை என்று சொல்லிட்டார். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் என்ன? வேத பிரமாணம். அந்த வேத பிரமாணத்தை அவர் என்னட்டார்? அபரவித்தை. அப்ப எது நமக்கு பரவித்தை? வேத சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்து என்று அந்த வார்த்தைக்கு உயிரூட்டக்கூடியது எதுவோ அதுதான் அங்க. அதனால கர்மம் செய்கின்றவர்களுக்கு சாட்சியாக பகவான் இருக்கிறார். கர்மபல தாதாவாக நீ செய்கின்ற எது கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதா என்று பகவான் சொல்றார். எது சரி எது சரியில்லை என்று தெரிவது என்பது யாராலும் முடியாதுங்கிறார். ஏன்? எது சரி எது சரியில்லை என்று யார் தீர்மானிக்க முடியும்? பாருங்க, மகாபாரதத்தில் பீஷ்மர் ஒரு வவு எடுத்தார். இந்த வவு அவர் எடுத்தது தர்மமா தர்மத்துக்கு புறம்பானதா? அவர் சொல்றார், பின்னால கிருஷ்ணன் கேட்கும்போது என்னுடைய தர்மத்தை, என்னுடைய விசேஷ தர்மத்தை நான் சரியாக கடைபிடித்தேன், அது எப்படி தர்மத்துக்கு புறம்பானதாக ஆகும் கேட்கிறார். இப்போ பகவான் சொல்றார், உன் இஷ்டத்துக்கெல்லாம் வளர்த்தி கொடுக்கூடாதப்பா. நீ எடுத்திருக்கக்கூடிய அந்த வவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அத்தினாபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தா பரவாயில்ல. அத்தினாபுரத்து அரசருக்கு துணையாக இருப்பேன். போச்சு. இதுதான் கன்ஃபியூஸ். அவ்வளவு யாரு? விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கெல்லாம் எடுத்துரைத்த பெரும் ஞானி பீஷ்மர். அவரே ஸ்பிரிட் ஆஃப் டங் தவறாக உச்சரித்து விட்டார். அவர் புரியவில்லை கடைசி வரைக்கும். திரௌபதியை துயிலிருந்த போது பார்த்து கொண்டிருந்தால், கேட்டால் என்னுடைய விசேஷ தர்மத்தை கடைபிடிக்கிறேன், துரியோதனத்துக்கு சாதகமாக இருக்கிறேன். எப்படி? இதுதான்.
அதனால் தர்மம் எது அதர்மம் எது என்று நம்மால் சரியாக, ஏன்னா சுதர்மம் இருக்கிறது, அதே போல நிறைய தர்மங்கள்ல பல பல ராஜ தர்மம் இருக்கிறது, நியதி இருக்கிறது, இன்னும் குடும்ப தர்மங்கள் இருக்கிறது, எப்படி நிறைய இருக்கிறது. அதனால எது சரி எது தவறு என்று நம்மால் பல நிலைகளிலே குழப்பம் ஏற்படுகிறது. இதுதான் ப்ராப்ளமே. நம்முடைய அத்தனை ப்ராப்ளங்களுக்கும் காரணம் தான். கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதா. ஈவன் பெரிய பெரிய படித்து ஆராய்ந்து PhD வாங்கினவங்க எல்லாம் குழம்பி இருக்காங்கப்பா. அதனால இந்த இந்த கர்மத்தை இதுதான் என்று வரையறுத்து நிர்ணயிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? பகவானுக்கு மட்டும்தான். அதனால தான் மேலே போகிறோம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இதில் கிராமங்களில் நீ எதை செஞ்சாலும் மேலே போகிறோம் பார்த்துட்டு இருக்காப்பா சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் இந்த 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 கர்ம பலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஜட்ஜி, உனக்கு ஜட்ஜி யார் என்றால் பகவான். அதனால கர்மம் தானாக வராது. காரணம் கர்மம் ஜடம். கர்ம பல தாதாவாக பகவான். தாதானா இந்த தாதாவில், தாதான சம்ஸ்கிருதத்தில் கொடுப்பவர், அளிப்பவர். அந்த கர்ம பலத்தை அளிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். எனவே கர்மத்தை அனுசரித்து ஈஸ்வரன் பலனை நமக்கு கொடுக்கிறார். அதனால இந்த இந்த ஒரு வரியில எவ்வளவு பதில் சொல்லிருக்கார் பாருங்க. ஈஸ்வரக அஸ்தி. முதல்ல இறைவன் என்பவர் இருக்கிறார் என்கின்றதை என்ன கத்துகு ஆக்ஞையா என்பதில் இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவரே வேத ஜகத்கர்த்தாவாக இருக்கிறார். இந்த சித்தியை இந்த ஜகத்தை படைத்தவராக அவர் இருக்கிறார். எனவே படைப்பாளி என்பவர் ஒருவர் இருக்க வேண்டும். எப்படிங்க சொல்றீங்கன்னா, எப்படிங்க இந்த உலகத்தை படைத்தவர் ஒருத்தர் இருக்கார்? உலகம் ஏன் தானாக இயற்கையில வந்திருக்க கூடாதுன்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? கேட்கக்கூடாதா? அவர்கள் அதான் கேட்கிறாங்க. ஏன் ஈஸ்வரன் என்கின்ற ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு, இதுல இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்களுக்கெல்லாம் நல்லா புரியும். இந்த அபாவ பிரக்கிரியா அப்படின்னு வேதாந்தத்தில் ஒரு பிரக்கிரியா இருக்குது. பெரிய விஷயம் இது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு சொல்கிறார், ஜீவன் பிரம்மன் ரெண்டு தாங்க. ஜீவன் எப்போ அறியாமையில் இருக்கிற போது ஜீவனாகவும், அறிந்தவுடன் ஜீவன் பிரம்மனாக ஆகிறார். ஓகே, கரெக்டு தானே? அப்போ இடையில இருக்கு இந்த ஆளுன்னு கேட்குறது. இடையில ஈஸ்வரனையா கொண்டுட்டு வந்து கொடுக்குறீங்க. அறியாமை திசையில் இருக்கிற போது அஞ்ஞானியாகவும், அறிந்தவுடன் ஞானியாகவும் பரபிரமமாகவும் ஆயிரம் ஜீவ பிரம்ம ஐக்கிய போதம் தானே. இடையில எதுக்கு இவரை கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க என்று ஒரு அற்புதமான கேள்வி. இதுல ஒரு பெரிய கல்கே இருக்கிறது. இன்னைக்கு இருக்க கோலை நரசிப்பூர் என்கின்ற ஒரு பெரிய வேதாந்த தத்துவத்தை வேறு விதமாக விளக்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். கேட்டால் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். கரெக்டு தானே, எதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய நிலை இருக்கும். இப்போ பகவான் சொல்றார், சங்கரருக்கு அழகாக பகவான் சொல்றார், இந்த உலகம் என்பது எங்கேயோ சிதறி கிடக்கக்கூடிய பல பொருள்கள் அல்ல, அறிவுபூர்வமாக ஒவ்வொரு பொருளும் தொகுக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர். அதுதான் படைப்பு. படைப்பு என்பதனுடைய இலக்கணம் என்ன என்று பார்த்தால், படைப்பு அறிவுபூர்வமாக தொகுக்கப்பட்டது. இல்லாவிட்டால் இந்த கோள்கள் எல்லாம் தன்னிலை மாறாமல் சுற்றிட்டு இருக்காது, கொலாப்ஸ் ஆயிடும். எந்த நிலையில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். உன்னுடைய சரீரத்தை ஆராய்ந்து பார்த்தால் போதும். நிறைய பேர் சொல்றாங்க குடல் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குன்னு. டாக்டர்மார்களாக தெரியும் எவ்வளோ நீளம் இருக்கிறது. அதை வந்து உள்ளுக்குள்ள வைத்திருக்கிறது. அப்புறம் 24 மணி நேரமும் உன்னுடைய ஹிருதயமானது பம்ப் பண்ணிட்டு இருக்கு. அதற்குள்ளே பெரிய பெரிய மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுவும் பல பல மாறுதல்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அத்தனையும் இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர். ஒவ்வொரு அணுவிலிருந்தும் அண்டம் வரைக்கும் அத்தனையும் ஒரு அறிவுபூர்வமான தொகுப்பாக இருக்கிறது. அப்போ அறிவு என்பது பின்னால் இருந்தால் அறிவாளி என்பவர் ஒருவர் இருந்துதான் ஆக வேண்டும். தானாக அறிவு தானாக இருக்காது. அறிவு எப்படி பரிணமிக்கும்? அறிவை செயல்படுத்துவதற்கு, படைப்பதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். அப்பா
அப்படி இருந்தால்தான் இந்த படைப்பு என்பது ஒரு குயவன் என்பவர் தான் பெற்ற அறிவு, அந்த அறிவை கொண்டுதான் இந்த பானையை படைக்கிறார். எனவே படைப்பு என்பதற்கு நிச்சயமாக அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். எனவே படைப்புக்கு ஈஸ்வரனாக கர்த்தாவாக, அதான் என்ன சொன்னார், கர்த்துகு என்று சொன்னார். இந்த 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 உலகை படைக்கப்பட்டது இந்த உலகம். சரி, படைக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களே, எதை வச்சியா படைச்சாருன்னா, இப்போ குயவன் பாண்டத்தை படைப்பதற்கு மண் வேணும். இந்த மண்ணை கொண்டு அவர் பானையை படைத்தார். அப்போ நிமித்த காரணம் உபாதான காரணம் என்று இன்டெலெக்சுவல் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ் இரண்டும் இருந்தால்தான் ஒரு படைப்பு என்பது படைப்பாக இருக்க முடியும். அப்போ பகவான் எதை வைத்து இதை படைத்தார் சொல்றார், சிருஷ்டி திதி லயமாக பகவான் இருக்கிறார். வேதம் சொல்றது உலகை பகவான் தானே இந்த உலகமாக பரிணமித்தார். கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் அறிவுபூர்வமாக லாஜிக்கலி இல்லை, சரியா இல்லைங்களே, கரெக்டா இருக்கா? பகவானே இந்த உலகமாக பரிணமித்திருக்கிறார் என்று சொல்றார், வேதங்கள் சொல்கிறது. எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்றால், படைப்பதற்கு படைப்பாளி என்று ஒருவர் வேண்டும், படைப்பதற்கு மூலப்பொருள் என்று ஒன்று வேண்டும். இரண்டும் இருந்தால் தான் படைப்பு என்பது பூர்த்தியாகும் என்பது நியதி. இதுதான் லாஜிக். ஆனால் இங்கே என்ன இருந்தது, தன்னிலிருந்து இந்த உலகத்தை தானே உலகமாக பரிணமித்துக் கொண்டார் என்றால் இது எப்படியா நண்பர்கள் உபநிஷத்துக்கள் சொல்றது பாருங்க. இந்த மாதிரி நம்மளெல்லாம் கேட்போம்னு சொல்லி என்னைக்கோ உலகத்தை படைக்கிறதுக்கு அன்னைக்கே பகவான் சொல்லிட்டார். இதுக்கு ஒரு விடையை சொல்லிட்டார். என்ன, எங்கேயும் அலையாதேப்பா, உன் வீட்டில் சரியா உழங்காத ஒரு ரூமில் போய் கதவை திறந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விடை கிடைக்குங்க. அடிக்கடி திறந்து பார்க்காத ஒரு ரூமை போய் திறந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்குங்கிறார். என்னன்னா, எதா ஊர்ணனாபி ஜாயதே கிருண்ணதே ததா என்று சொல்றாரு. எப்படி எட்டிக்கால் பூச்சியானது அந்த வெப்பை படைக்கிறது, எப்படி படைத்தது, எங்கிருந்து படைத்தது? போய் திருப்பூர்ல போய் நூல் வாங்கிட்டு வந்து பின்னுச்சா? எப்படி பண்ணது? தனக்குள் இருந்து தன்னுடைய உமிழ்நீரையே ஒரு த்ரெட்டாக மாற்றி அந்த வலையை பின்னுகிறது. அப்போ தனக்குள் இருந்தே உபாதான காரணத்தை எடுக்க முடியும். சரி, எடுத்தது சரிங்க, உள்வாங்கிக்கிற சித்தி சரி, ஸ்திதி லயம் எப்படிங்கண்ணா? இப்படி அந்த எட்டுக்கால் பூச்சி தொங்கிட்டு இருக்கிற போது நீங்க போய் மெல்ல அந்த எட்டுக்கால் பூச்சி தொட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? சரடு மேலே போகும். போகிற போது நூலை எல்லாம் உழுது. எந்த த்ரெட்டு வழியாக வந்ததோ அந்த த்ரெட்டை மறுபடியும் மேலே உனக்குள்ளே எடுத்துக்க. அப்போ சித்தி திதி லயம் மூணு ஒரு எட்டுக்கால் பூச்சி செய்கிற போது பகவான் செய்ய முடியுமா? முடியாது. அதான் சொல்றார், சித்தி திதி லய கர்த்தா கர்த்துகு ஆக்ஞையா என்கின்ற ஒரே வார்த்தையில இவ்வளவு பெரிய விஷயத்தை, கடவுள் இருக்கிறார், அவர்தான் சிருஷ்டித்தார் என்பதையும் அந்த சித்தியில நமக்கு பலன்களையும் அவர்தான் கொடுக்கிறார் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை மிக எளிமையாக பகவான் நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார். இன்னும் ஒரு ஸ்லோகத்திலே இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கார். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த வகுப்பில் மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.